16 புனித லூர்தானியர் பிரசித்தியானது 26/11 கொல்லத்தெங்கில் ஆரம்பிக்கப்பட்டது. மைக்கேல்புரம் கீழாவிலிருந்து உறுப்பினர்கள் வந்து தொடக்க ஜபத்துடன் ஆரம்பித்து வைத்தார்கள். ஆரம்பத்தில் சேனை அங்கத்தினர்கள் 26 பேர் இருந்தோம். இப்பொழுது சேனை வளர்ச்சி அடைந்து 50 உறுப்பினர்களாக உயர்ந்துள்ளது. உதவி அங்கத்தினர் 4 உறுப்பினர்கள் உள்ளனர். தலைவர் சகோதரி பாட்டிமா மேரி, துணைத் தலைவர் எம் ஜோசிகாரா, செயலர் சகோதரி பாரதி மேரி, பொருளர் சகோதரி டி அம்மனரி ஆகிய இவர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். திருச்சியை ஆரம்பித்து 300வது வார விழா 2003 வருடம் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. மைக்கேல்புரம் பங்கு தந்தை அவ்விழாவை நடத்தி வைத்தார். அருள் தந்தை அல்போன்ஸ் சந்தனம் விரியூர் பங்கு தந்தை தலைமை ஏற்று நடத்தி வைத்தார். அதில் மரியா எப்படி தாழ்ச்சியுடனும் பொறுமையுடனும் இருந்தார்களோ அதே போன்று நாமும் அவரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கூறினார். அதை தொடர்ந்து ஒரு சிறு கதை மூலம் எடுத்து வைத்தார்கள். இன்று மரியாயின் சேனையாரால் லூர்தானியரின் புதுமை என்ற சிறு நாடகம் நடிக்கப்பட்டது. இருதயப்பட்டு பங்கு தந்தை அருள்திரு டேவிட் மண்ணின் மைந்தர்கள் அருள் திரு பிலிப்பு, அருள் திரு எஸ்தர் மற்றும் அருள் திரு சந்தோஷ் அடிகளார் ஆகியோர் அவ்விழாவில் கலந்து கொண்டார்கள். ஆசிரியர் பணிகள் 2007ஆம் ஆண்டில் மைசூர் கிலோமீட்டர் ஆலயத்திற்கு மரியாயின் சேனை சென்று வந்தோம். 2011இல் பாண்டிக்கு சென்று 14 கோயில்கள் திருவை பாதை செய்து வந்தோம். 2013ஆம் ஆண்டு கோட்டாறு தேவசகாயம் பாடுபட்ட இடத்திற்கு சிறு யாத்திரையாக சென்று வந்தோம். வருடந்தோறும் திங்கட்கிழமைகளில் கல்லறை சென்று ஜபம் செய்து வருகிறோம். மே மாதம் முழுவதும் அன்னைக்கு தேர்தலை எடுத்து ஜபம் செய்து வருகிறோம். அக்டோபர் மாதம் வீடு விழாவில் சென்று ஜபம் செய்து வந்தோம். கடைசி நாளில் 1000வது ஜபம் சொன்னோம். அதில் கலந்து கொண்ட சேனையர்கள் மற்றும் உறுப்பினர்கள் 70 பேர். நவம்பர் மாதம் 9 கல்லறை சென்று சந்தித்து வந்தோம். ஞாயிறு பயணம் சென்ற சேனையர்களின் எண்ணிக்கை 50. தந்தையிடம் நேற்று கொட்டார், இறுதியம் விட்டு கொண்டுமாட்டப்பட்டார். பிரசவ நேரத்தில் உதவி செய்த சேனையார்கள் 100 பேர். மருத்துவமனையில் சந்திக்கப்பட்ட நோயாளிகள் பிற மதத்தினர் 2000 பேர், கிறிஸ்துவர் 1000 பேர். வீட்டில் சந்திக்கப்பட்ட நோயாளிகள் பிற மதத்தினர் 500 பேர், கிறிஸ்துவர்கள் 1000 பேர். அவற்றை கொடுக்க உதவிய சேனையார்கள் 100 பேர். மருத்துவர் இல்லம் சென்று தெரிவித்து வருகிறோம். வருடம் அருகில் உள்ள மலைக்கு சென்று சிலுவை பாதை செய்து வருகிறோம். குடும்ப சமாதானத்திற்காகவும் உடல் குணத்திற்காகவும் 3 வாரம் தொடர்ந்து ஒரு குடும்பத்திற்காக ஜபம் செய்து வந்தோம். இவ்வாறாக எங்கள் சேனை முன்னேற்றம் அடைந்து இயங்கி வருகிறது. அன்னைக்கு நன்றி. மரியை வாழ்க. அடுத்தபடியாக மைக்கேல்புரம் தீவிரியாக சேர்ந்த தலைவர், செயலர், பொருளர், உதவி தலைவர் இவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கின்றோம். மைக்கேல்புரம் தீவிரியா தலைவர், செயலர். அடுத்தது பொருளர் சகோதரி புஷ்பநெறிக்கு பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக 20 மட்டு தீவிரியா சேர்ந்த தலைவர், துணைத் தலைவர், செயலர், பொருளர் வருமாறு அழைக்கின்றோம். 20 மட்டிலிருந்து அதோட தீவிரியா தலைவர், செயலர், பொருளர் மேடைக்கு வருமாறு கேட்கப்படுகிறது. தீவிரியா தலைவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. யாரு வந்தியா?
நம்முடைய இந்த தாமஸ் நகருடைய செயலர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகின்றது. துணைத்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கல்யாண குடும்பத்துக்கு போறாங்க. கொண்டாட கொடுக்கப்படுகிறது. நீங்க என்ன பொறுப்பு? உதவி தலைவர் அவருக்கு சகோதரி அவர்களுக்கு கொண்டாட கொடுக்கப்படுகிறது. எதுவுமே தளராத உழைத்துக் கொண்டிருக்கோம். அண்ணாவிலிருந்து இன்னாலிருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்க சகோதரி தெரசா அவர்களுக்கு கொண்டாட கொடுத்து பகிர்கின்றோம். அவங்க இந்த வயசுலயும் எனக்கு தெரிஞ்சது எனக்கு 30-35 வருஷமா மரியாதை செய்யறாங்க. 55 வருஷமா அது எனக்கு கைது கொடுப்பாங்க. 55 வருஷம் விரிவுக்கு கொச்சியை கொடுத்துட்டு தவறாக இந்த வயசுலயும் போன வாரமும் கொச்சியை கொடுத்துட்டு வந்தாங்க. அப்ப பாருங்க அவங்களுடைய முயற்சி பாருங்க. அதே போல அவங்கள போல நீங்களும் நல்ல முயற்சியோடு 20 வரைக்கும் செயலாற்ற உங்களுடைய அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த தாமஸ் நகருடைய துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. கல்யாணம் சுத்தமா இருக்காங்களா? அடுத்தபடியா தாமஸ் நகருடைய பொருளாதார அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. சீரிய உலகம் ஒன்றும் செய்தலில் கழிப்பல்லாய் நேரிய எதிரொப்பின்றி நீத்தவோர் கடவுள் தூய வேரிய கமல பாதம் வினைய பணிந்து போற்றி. விரியூர் அடைக்கல அன்னை கொம்சேத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஜபக்களையும் உரித்தாக்குகிறோம். இதோ இன்று இப்பொழுது லூர்து அன்னை பிரசிடியம் தாமஸ் நகரிலே தொடங்கப்பட்டு 1000 வாரங்களை கடந்து மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது இந்த ஊருக்கு மட்டுமல்ல, இந்த பங்கு மட்டுமல்ல, இதனுடைய கியூரியா மற்றும் வம்சத்திற்கே ஒரு சிறப்பு சேர்க்கும் விழா. ஏனென்றால் இந்த ஒரு பிரசிடியம் மற்ற 55 பிரசிடியங்களோடு தொடர்புடையது. விரியூர் அடைக்கல் அன்னை கொம்சேத்திலே மைக்கேல்புரம், இந்தியம்பட்டு, மையனூர், எறையூர், அகரகோட்டாலம், மேல்நாகேஸ்வரூர் ஆக 6 கீழாக்கள் இருந்தன. ஒவ்வொரு கீழாவிலிருந்தும் ஏறக்குறைய சராசரியாக 8 பிரசிடியங்களாக மொத்தமாக 55 பிரசிடியங்கள் இருக்கின்றது. அந்த 55 நீங்களும் ஒருவர். ஆகவே ஒரு பெரிய குடும்பத்தில் ஓர் அங்கமாக உறுப்பினராக இருந்து நீங்கள் செய்யும் இந்த விழாவானது எல்லாருக்கும் பொதுவானது, மகிழ்ச்சியை அளிப்பது, அன்னையின் அருளை வழங்குவது. இந்த வேளையிலே கொம்சேத்தின் சார்பிலே இந்த பிரசிடிய உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு சிறந்த பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதை சேனனுடைய சிறப்பு பற்றி மறைவுரையிலே பங்கு தந்தையர்கள் விரிவாக சொன்னார்கள். அதை விட சிறப்பாக நான் எதுவும் சொல்ல போவதில்லை. ஒன்று மட்டும், ஒரே ஒரு கருத்து. திருவழிபாட்டிலே
திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஜபால் குழு இந்த மரியாதை சேனை. அதனால் திருப்பலிக்கு அடுத்த நிலையிலே இந்த மரியாதை சேனை இருக்கிறது. இந்த மரியாதை சேனையினுடைய ஜபங்கள் திருப்பலிக்கு புதிய மரியாதையை பெற்றிருக்கிறது. ஆகவே மரியாதை சேனையில் உள்ள அனைவரும் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது, அன்னை மரியாதையிடம் நாம் வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு நிறைவாக கிடைக்கும். அது நீங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே, சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கலாம். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள். ஆகவே உங்கள் பணியை சிறப்பாக இன்று செய்வதை போல தொடர்ந்து செய்யுங்கள். மேலும் மேலும் அன்னை மரியாதை வழியாக இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும். நன்றி. நன்றிய வாழ்க்கை. சிறப்பு செய்தி வழங்கிய தலைவருக்கு நன்றி. கடந்த 2 மாதமாக பல்வேறு கஷ்டம் மத்தியிலே ஞான சௌந்தரி என்ற ஒரு திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து உங்களுக்காக அனுப்பிதாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதை அரங்கேற்றம் செய்கின்றார்கள். எனவே அந்த நாளத்தை அன்போடு கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் காத்திருப்பு ரெடியாகல, அதனால ஒரு சின்ன இடைவெளி. பரிசிய செயலாளர் இப்பொழுது ஒரு சிறை உரையாற்றுவார். இப்ப தாமஸ் நகர் 1000வது வார விழா கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம். இந்த 1000 வாரமும் இந்த ஊர்ல யாரு தவறாக வந்துருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். ஒருத்தர் கூட வரியா? சரி, நல்லா சிறப்பாக செயல்படுது. நம்ம நேரம் ஆகிட்டே போவதான் பேசுறேன். சேரியின் நோக்கம் என்னன்னா, நம்மை நாமே புனிதப்படுத்தி பிறரையும் புனிதப்படுத்த செய்தார். நம்ம முதல்ல புனிதராக இருக்கணும், அடுத்தவங்களை புனிதராகிறதுக்கு வழி செய்யணும். இப்ப சேனை கைநூல் பக்கம் 121 நிலையான அறிவுரை 4 பாயிண்ட் கொடுத்துருக்குது. சேனைகள் தான் ஒரு வருஷம் சொல்றேன். 4 பாயிண்ட்டும் 121 பக்கம் கொடுத்துருக்கு. யாரும் சேனை கைநூல் எடுத்துருக்கீங்க? ஒருத்தர் கூட எடுத்துருக்கியா? எங்க போனாலும் சேனையார் கைநூல் இருக்கிறவங்க முதல்ல கைநூல் எடுத்து வச்சுக்கணும். சேனை கைநூல் எடுத்து வரணும், அதான் முக்கியம். நமக்கு ஒரு வீட்டுக்கு இந்த பைபிள் கண்டிப்பா இருக்குது. விவிலியா இருக்கிற மாதிரி படிக்க தெரிஞ்ச அத்தனை சேனையாரும் சேனை கைநூல் வச்சிருக்கணும். சேனை கைநூல் அந்த 121 4 பாயிண்ட் எடுத்து நான் சொல்றேன். பாயிண்ட் 1, வாரந்தோறும் நடைபெறும் பிரசீடிய கூட்டங்களுக்கு நேரம் தவறாத முறைப்படி வருகை தந்து தாங்கள் செய்த வேலையை பற்றி போதிய அளவு விளக்கமாக எல்லோரும் கேட்கக்கூடிய வகையில் வாய்மொழியாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி கொடுத்துருது. முதல்ல நடைபெறும் கொடுத்துட்டு நேரம் தவறாத வரணும். அப்படி தவறி நம்ம நேரம் தவறி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எல்லாம் வருவீங்க, அப்படி தவறி வந்தா அவங்க ஒரு ஜாமால 2 பத்து 3 பத்து நடந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நம்ம முட்டி போட்டு முதல்ல ஆரம்பம் அனுப்பி சொல்லணும். சொல்லிட்டு தான் அதை உட்காரணும். நம்ம பாட்டு வந்து டக்குன்னு உட்காந்துக்கூடாது. சரியா? அடுத்தது நம்ம வந்து வாரத்துல 2 மணி நேரம் ஊழியம் புரியணும். நான் ஒன்றும் ரெடி பண்ணிட்டு வரல, கையில் வச்சு பார்க்குறேன். வாரத்துல 2 மணி நேரம் ஊழியம் புரியணும் கண்டிப்பா. அதுக்கு மேல நம்ம வாரம் கூட செய்யலாம். குறைஞ்சது 2 மணி நேரமா அந்த ஊழியம் புரிஞ்சு வந்து அந்த ஊழியத்தை வாய்மொழியை அறிக்கை செய்யணும். அந்த ஊழியம் எப்படி செய்யணும்? 2 மணி நேரம் ஊழியம் செய்யணும். நம்ம பாட்டு எனக்கு வீட்டுக்கு ஓடக்கூடாது. ஒரு ஊழி சந்திக்க போறோம்னு வச்சுக்கோங்க. முதல்ல போய் கோயில போய் தேவனை செஞ்சுட்டு 2 காராக தான் போவோம். நிறைய சொல்லலாம். அந்த கைக்குள்ள இருக்குது கொஞ்சம் சுருக்கமா பேசிக்கிறேன். 2 காரா சேரணும். அந்த 2 பேரும் கோயிலுக்கு போகணும். கோயில போய் தேவனை செஞ்சுட்டு இப்ப நாங்க போற வீட்டுல எங்களுக்கு நல்ல சமாதானம் கிடைக்கணும் அப்படின்னு எங்க போறோமோ அந்த கருத்தை கேட்டுக்கிட்டு நம்ம போய் ஊழி சந்திக்க போகணும். ஊழி சந்திக்க போகும்போது ஒருவர் தான் பேசணும், இன்னொருத்தர் எதை செய்யணும். அன்னை மரியாதை நம்ம கூட கூட்டிட்டு போகணும். இதுதான் ஊழி சந்திக்கிற முறை. நிறைய இது போல செஞ்சுட்டு வந்து அந்த படிகளை நம்ம செய்யணும். அதுதான் முதல் பாயிண்ட். தான் 2வது பாயிண்ட், நாங்களும் சங்கிலி ஜபத்தை சொல்ல வேண்டும். அது அந்த காலத்துல சங்கிலி ஜபம் சொல்லணும். ஒரே இருக்குது வைகரை போல் பீக்கலை போல நட்டு பகுதி
சொல்லி 50 மணி கவர்மெண்ட் சொல்லி அதை முடிச்சு சொல்லி தினமும் சொல்லும் சேராதுங்க. மூணாவது விசுவாச மனமான்மையோடும் கண்டுமறையோடு ஒன்றிக்கும் சேனைக்குரிய தகுதியான ஏதேனும் செயலுடைய புரிய வேண்டும். தாங்கள் யாருக்காக உழைக்கிறார்களோ அவர்களிலும் தங்கள் உடற்பதரான ஏனைய சேனையாரிலும் கிறிஸ்துநாதரையே காண வேண்டும். மரியா கிறிஸ்துநாதருக்கு எவ்வாறு பணிபுரிந்து வந்தாரோ அவ்வாறே சேனையாளர்களுக்கு பணிபுரிய வேண்டும். மூணாவது பாயிண்ட் சேவை செய்ய வேண்டியது. நம்ம அவர்களுக்கு முன்மாதிரியா இருந்து கிறிஸ்துவதே காரணம் எப்படி அன்னை மரியாதையும் என்னென்ன பண்புகள் இருக்கு அது கூட நம்ம இருக்கணும். அந்த சேனை புக்கத்துல 18ஆம் பக்கம் சேனைக்குரிய மனப்பான்மைன்னு ஒரு பகுதி இருந்தால் 10 பண்பு இருக்குது. அதெல்லாம் அன்னை மரியாதையுடைய பண்பு, அதெல்லாம் நம்ம கண்டுபாதிக்கணும். அப்படி கண்டுபாதிச்சு பிறருக்கு முன்மாதிரியா இருக்கணும்.